சென்னை நுங்கம்பாக்கம் திருமூர்த்தி நகரில் பழுதடைந்த நடைமேடை மற்றும் திறந்த நிலையில் உள்ள பாதாள சாக்கடையால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சச்சின் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்ப்போம். சென்னை திருமூர்த்தி நகர் கோடம்பாக்கம் ஹைரோடு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதையானது மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் அந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை மூடியானது முழுவதுமாக பழுதடைந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. இந்த பகுதியாக குழந்தைகளும் முதியவர்களும் செல்லும் பொழுது இதில் தவறி விழுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த மூடியானது சரியாக மூடப்படாமல் இருப்பதால் அதிலிருந்து கொசு உற்பத்தி ஆகுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயமும் இந்த பகுதி மக்களிடையே பரவி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுக்க கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதும் திண்ம கழிவுகளும் திடக்கழிவுகளும் தினசரி இங்கு கொட்டப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மது பாட்டில்களும் ஆங்காங்கே கிடைக்கிறது. சட்டத்திற்கு விரோதமாக சில நபர்கள் இங்கே மது அருந்துவதும் மக்கள்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு என்பது எங்கே பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது பார்த்தோம் என்றால் நமது அருகே ஒரு வாகனமானது இந்த நடைபாதை ஆக்கிரமிப்புக்காக போக்குவரத்து காவலர்களால் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வரவேற்கத்தக்கது. மேலும் இந்த பகுதி மக்களினுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் இந்த பகுதியானது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதியானது பொதுவாகவே வாகன நெரிசல் அதிகமாக காணப்படக்கூடிய இடம். இதன் காரணமாக இந்த மக்கள் இந்த நடைபாதையை உபயோகிக்காமல் இருப்பதால் அவர்கள் சாலையில் நடந்து செல்வதும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. மேலும் மாநகராட்சியானது இந்த பகுதியை விரைவாக வந்து பார்த்து சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் சச்சின்.